என்னடா இது சைக்கிள்ல இருந்து டைரக்டா வண்டி அதெல்லாம் இல்லாம டைரக்டா ஃபிளைட்டா, இது எல்லாம் சாத்தியம்னா கல்வியால மட்டும் தான் முடியும். நான் வந்து ராஜீவ் காந்தி நேஷனல் ஏவியேஷன் யூனிவர்சிட்டி உத்தரப்பிரதேஷ்ல BMS ஏவியேஷன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து தமிழக அரசு மாதிரி பள்ளி ஸ்கீம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு மேம். 11th 12th வந்து மாதிரி பள்ளியில படிச்சோம். ஆஃப்டர் தி 12th வந்து நான் நீட் எழுதினேன். நீட் எழுதி அதுல கிடைக்காத காரணத்தினால அதுக்கப்புறம் வந்து ஏவியேஷன் ஒரு படிப்பு இருக்கிறத வந்து தமிழக அரசு வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி காலேஜ் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில அது ஒரு காலேஜ் மட்டும் தான் இருக்கு. IIT ப்ரொஃபசர்ஸ் கேள்வி கேட்டு முடிச்சுட்டு அதுல வந்து ரேங்க் லிஸ்ட்ல வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனேன். ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டு என்ன வந்து இந்த மாதிரி மெயில் வருது, நீங்க வந்து RJNUல செலக்ட் ஆகிட்டீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்ல அந்த காலேஜுக்கு அட்மிஷனுக்காக ஃபிளைட்ல போனேன். அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம்லாம் ஏரோப்ளேன்ல போ. அப்ப வந்து சரி அதுக்கெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்னா என்ன நினைக்கிறேன்னா, படிச்சு முடிச்சுட்டு பறக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நான் படிக்கிறதுக்காகவே ஏரோப்ளேன்ல போனது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க பக்கத்துல எல்லாருக்கிட்டையும் வந்து என் பையன் ஃபிளைட்ல போறான், என் பையன் வந்து இங்க படிக்கிறதுக்காக ஃபிளைட்ல போயிருக்கான், அதை பத்தி தான் படிக்க போறான், ஏர்போர்ட்ல வேலை பார்க்க போறான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பெருமை. அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் சொன்னாங்க இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க முடியாது, 12th அப்புறம் வந்து நீ வேலைக்கு ஏதாச்சும் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து தம்பி நீ தெரியும்பா, நீ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே தெரியும், நீ நல்லா படிச்சு நல்ல காலேஜுக்கு போயிடும். அவங்க இப்பெல்லாம் எல்லாருமே அப்படி சொல்றாங்க. இப்ப நான் காலேஜ்ல இருந்து இங்க வந்தது கூட ஃபிளைட்ல தான் வந்து. எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும், எல்லாருக்குமே வந்து நிறைய கோர்ஸ் மேல ஆசை இருக்கும். ஆனா அது எப்படி பண்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப வந்து தெரிஞ்சது பாத்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் வந்து IIT கொஞ்சம் பேருக்கு தெரியும், நீட் தெரியும், மீதி வந்து டீச்சர், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனா இப்போ வந்து நார்மல் கவர்மெண்ட் ஸ்கூல் போய் பாத்தீங்கன்னாலே இப்ப வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்டா IHM போய் நிமான்ஸ் எழுதுங்க, அதுக்கப்புறம் வந்து NCHM JEE எழுதுங்க, இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாருக்கும் அவேர்னஸ் ஆயிருக்கு மேம். அது வந்து எனக்கு ஊக்கம் அளிச்சது மேம். நீங்க வந்து என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணுங்க, நாங்க உங்களை படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உலகம் ரொம்ப பெருசு, உங்களுடைய வெற்றி எல்லா திசைகளிலும் எதிரொலிக்கணும். நம்ம அரசு உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உயர உயர பறக்கணும். அதை பார்த்து வாங்க மகிழ்ச்சி அடையணும். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.